வெரி குட், நல்ல வேலை செஞ்ச ராணி. லாயர் சார், இது நமக்கு ஒரு பெரிய ஆதாரம். ராணி நமக்கு ஒரு நல்ல சாட்சி. வெல் டன் விஜய். ராணி, நீ உங்க அப்பாவை எதிர்த்து இவங்களோட சேர்ந்திருக்க, நான் உன்னை பாராட்டுறேன். இதை வச்சு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். நாளை பத்திரிகை அவங்களுக்கு ஒரு அதிரடியா இருக்கும். இது வரைக்கும் நம்ம கூட இருந்த அத்தனை பேரும் அப்ரூவரா மாதிரி இப்ப அவங்க கையில. நம்ம டாக்குமெண்ட்ஸ், பங்கு மார்க்கெட் பத்திரம் எல்லாம் இப்ப அவங்க கையில. பத்தாவதுக்கு நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த வீடியோ கேசட் இப்ப அவங்க கையில. நம்ம எங்க நிக்கிறோம்? வாட் இஸ் அவர் பொசிஷன்? இன்னைக்கு நமக்கு எதிராக புறப்பட்டு வர கூட்டம் ஸ்டூடெண்ட், மாணவர்கள். ஒவ்வொரு மாணவனும் ஒரு வெடிகுண்டு. ஓகே ஓகே ஓகே. சாட்சிக்காரன் காலில் விழுவுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுவுறது எவ்வளவு மேலும் சொல்லுவாங்க. இங்க சண்டைக்காரையமாவும் தானே, அவன் காலையில போய் விழுந்துடுறேன். பணம் ஜெயிக்க முடியாத கூட பாசம் ஜெயிச்சிடும். சென்டிமெண்ட்ல போய் டச் பண்றேன். அவன் எனக்கு மவனாயிடுவான், மாணவர்களுக்கு விரோதி ஆயிடுவான். ஒரு கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க, ஆனா நான் ஒரு மரத்தையே சாச்சிடுறேன். டேய், அந்த எம்எல்ஏவும் இன்ஸ்பெக்டர் இருக்கிற இடம் வேற யாருக்கும் தெரியாதுல்லடா? அது அப்புறம் தெரியும். எஸ், ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் ரவுடிஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. டேய், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. டேய் விஜய், உங்க அப்பா வந்துட்டு இருக்காரா? டேய், இந்த சேர்ல எடுத்து உள்ள போடுங்க. ஆமா, இதை விட்டு அதை எடுத்துட்டு போ. அம்மா, அம்மா. என்னப்பா, எதுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். அம்மா, எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? நீ கேட்டு இது வரைக்கும் நான் எதை செய்யல. கட்டின புருஷனை விட்டுட்டு வான்னு கூப்பிட்டியே, கண்ணை மூடிக்கிட்டு நான் உன் கூட வரல. அப்ப உட்காருங்க. எதுக்கு? உட்காருங்க. எதுக்கு என்ன உட்கார வைக்கிற நீ? அம்மா, இன்னைக்கு நான் சொல்ற வரைக்கும் இந்த சேரை விட்டு நீங்க எந்திரிக்க கூடாது, இந்த இடத்தை விட்டு நீங்க உள்ள போக கூடாது. ஏன்பா? ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதீங்க, இது என் மேல சத்தியம். அம்மா, நீங்க ஏன் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க, எந்திரிக்க கூடாது. எனக்கு என்ன? ஹலோ விஜய். யார் நீ? நீ கேட்கறதுல தப்பு இல்ல. அன்னைக்கு பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியே தரத்தினேன். இன்னைக்கு நீ யாருன்னு கேட்கிறேன். தகப்பன் தான் தவற உணர்ந்து உன்னை தேடி வரும்போது மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல. என்ன தகப்பன்றீங்க புள்ளன்றீங்க? எனக்கு இப்பவும் புரியல நீங்க யாருன்னு. வீடு மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாறிதான் வந்திருக்கேன். சின்ன கரெக்ஷன். மனசு மாறி வந்திருக்கேன். செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடி வந்திருக்கேன். ஆசையா ஓடி வந்து என்ன அப்பான்னு கட்டி பிடிச்சுக்க வேணாம். வீடு தேடி வந்த ஒரு பெரிய மனுஷனை உட்காருங்கன்னு சொல்லி ஒரு சேர் போடக்கூடாதா? இது கோட்டீஸ்வரர் அருண் மேத்தாவோட மாளிகை இல்ல, ஒரு ஏழை தாயோட குடிசை. இந்த வீட்டுல ஒரே ஒரு சேர் தான் இருக்கு, அதுவும் எங்க அம்மாவுக்கு மட்டும்தான். இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஏன்னா உனக்கு இந்த நிலைமை? நீ ஒண்ணு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை சொல்லு. காலையில வாக்கிங் போறதுக்கு மர்சிடிஸ் பென்ஸ், காலேஜ் போறதுக்கு டாடா கரோலா, ஈவினிங் கிளப்புக்கு போறதுக்கு ஹோண்டா கார்ட். நீ இருக்கிற இதே இடத்துல இன்னும் மினிட் 7 அடுக்கு மாடி கட்டுறேன். என்ன என்ன சொல்ற? அருண் மேத்தா பெரிய ஆளியா நீ? பாசத்தால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் பணத்தால அடிச்சு சாதிச்சிடலான்னு பாக்குறியா? என்ன விலைக்கு வாங்குறதுக்கு நான் ஒன்னும் அரசியல்வாதி இல்ல. டேய் டேய் டேய், உள்ளேயே அப்ப விலைக்கு வாங்குறதா? படா ஃபூல். லட்சுமி, உன் புள்ள நினைச்சான்னா இந்த நாட்டையே விலைக்கு வாங்கிட முடியும். அந்த அளவுக்கு அவனுக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். அவன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்க வேணாம்னு சொல்லு. வாங்க விட்டு போலாம். வேண்டாங்க, குடிசையில இருந்தாலும் நாங்க அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். மறுபடியும் அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு எங்களை கூட்டிட்டு போயிடாதீங்க. வேண்டாம். லட்சுமி, அப்படி சொல்லாத. எனக்கு வேற வழி இல்லாம தான் உன்னை நான் தேடி வந்திருக்கேன். இப்ப நீ நினைச்சாதான் உன் புருஷனை காப்பாற்ற முடியும். ஐயோ, என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்க. இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்கல்ல, வந்தவங்களை வாங்கன்னு மரியாதை கொடுத்து உட்கார சொல்ல கூட முடியாத நிலைமையில நான் உட்கார்ந்துருக்கேங்க. என்ன எதுவுமே கேட்காதீங்க. நான் கேட்க கூடாதா? நான் கேட்க கூடாதா? நான் உன் புருஷன் இல்ல? உன்னை கேட்க எனக்கு உரிமை இல்லையா? அவன் மாவன் இல்லையா? இதை எடுத்து சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லையா? ஐயோ, அவன் எனக்கு எல்லா உரிமையும் கொடுத்து கடவுள் மாதிரி தான் வச்சிருக்கான். அதனால தான் நான் அதை தப்பா பயன்படுத்த விரும்பல. கட்டினவருக்கு தான் மனைவியா இருக்க முடியல,
ஒரு பிள்ளைக்காவது நல்ல தாயா இருந்துட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. லட்சுமி, இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமையில நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் தூக்கு மாதிரி செத்து போயிடுவேன். ஐயோ, அப்புறம் உன் நிலைமை என்னன்னு நான் யோசிப்பேன். இது காலா நடிச்சு நான் கெஞ்சுறேன். இது எனக்காக மட்டும் இல்ல, உனக்காக சேர்த்து நான் கெஞ்சுறேன். உங்க வயல் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. டேய், விஜய், என்னடா இது? உங்க அப்பா கால்ல விழாத குறையா கெஞ்சுறாரு. பாத்துக்கிட்டு கல்லு மாதிரி நிக்கிறியே. பதில் சொல்லுடா அவருக்கு. அட என்னமா நீங்க? அந்த ஆள் தான் ஊழ அழுகிறாரு, அதை போய் நம்பிக்கிட்டு. ச்சே. புருஷன் செத்தா பொண்டாட்டி தாலியா இருக்கணும், இது நம்ம வழக்கம். ஆனா நீ செத்தா அறுக்கிறதுக்கு அம்மா கழுத்துல தாலியை கூட விட்டு வைக்கலடா பாவி. இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்த? அன்னைக்கே சொன்ன, என்னைக்காவது ஒரு நாள் நீ அம்மா கால்ல வந்து விழத்தான் போறேன்னு. ஆனா ரொம்ப சீக்கிரம் வந்து விழுந்துட்டேன். லோக் விஜய், தப்பு செஞ்சவன் தலை குனிறதுல தப்பு இல்லடா. அப்படியே தலை குனிஞ்சாலும் யார்கிட்ட? கட்ட பொண்டாட்டி பெத்த மகன் கிட்ட. இந்த போராட்டம் ஒரு அப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் நடக்கிற போராட்டம் இல்ல, ஒரு தேச துரோகிக்கும் அவனை தூக்குல போடணும்னு துடிச்சிட்டு இருக்கிற மாணவருக்கு நடக்கிற போராட்டம். இந்த போராட்டத்துல ஜெயிக்க போறது உன் மகன் இல்ல, உன் மகனுக்கு பின்னாடி இருக்கிற மாணவர் சக்தி. இத பார், கடைசியா ஒன்னு சொல்றேன், உன் பணத்திமிரு பிடிச்ச பேச்ச உன் பாக்கெட்ல போட்டுட்டு மரியாதையா வெளியே போயிடு. டேய், மகனாச்சேன் கெஞ்சி பார்த்தேன், மனைவியாச்சேன் கெஞ்சி பார்த்தேன், புரிஞ்சுக்கல. இப்ப இந்த நாட்டை ஆட்டி படைக்கிற அருண் மேத்தாவா சொல்றேன், உன் போராட்டத்தை இப்பவே விட்டுடு. இதுக்கு நீ சம்மதம் சொன்னா நீ உங்க அம்மா உயிரோட இருப்பீங்க என் பங்களால. அப்படி இல்ல, நீ என்ன அழிச்சிடலாம், அதுவும் இப்பவே அழிச்சிடலாம். ஆனா என் சமாதியில இருந்து புறப்பட போற லட்சாதி லட்ச இளைஞர்களின் சக்திய ஒன்னால அழிக்க முடியாது. கோடானு கோடி மாணவர்கள் சக்திய ஒன்னால அழிக்க முடியாது. டேய், என்னடா பெரிய மாணவர்கள் சக்தி? குழந்தை பசங்க 1 கிலோ சாக்லேட்ல 1 லட்சம் மாணவர்களை டீல் பண்ண வேண்டாம்னா மிஞ்சி மிஞ்சி போனா என்னடா பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? சைட் பண்ணுவாங்க, பஸ் கொளுத்துவாங்க, இல்ல நடு ரோட்ல உண்ணாவிரதம் உட்கார்ந்து செத்து போவாங்க. இவங்களை நம்பி நீ போராட்டத்துல இறங்க போற விஜய். ஐ அம் வார்னிங் யூ. அந்த மண் குதிரைகளை நம்பி ஆத்துல இறங்காத, அழிஞ்சு போயிடுவேன். இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். மரியாதையா வெளியே போயிடு, இல்லன்னா உன் மானம் கெட்டு போயிடும். டேய், யாரோட மோதிரம் நினைச்சு பாருங்க, ஒரு பய உயிரோட இருக்க மாட்டீங்க. மிஸ்டர் மேத்தா, நாளைக்கு வரப்போற நாளைய தீர்ப்பு பத்திரிக்கை தான் உனக்கு மரண ஓலை. அது நீ செஞ்ச ஊழலை எல்லாம் ஆதாரத்தோட அம்பலப்படுத்த போது, உன்னை கூண்ட ஏத்தி தூக்குல போட போது, எங்க போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்க போகுது. புரிஞ்சுதா? கூட்டி கழிச்சு பார், கணக்கெல்லாம் சரியா வரும்.